வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, விண்டோஸ் சர்வர் அதில் எப்படி சர்வர் நேமை சேஞ்ச் பண்ணுறது, ஐபி அட்ரஸ் எப்படி செட் பண்ணுறது, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க வரோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு எப்படி நேம் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் சர்ச் பாரில் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு திஸ் கம்ப்யூட்டர் டைப் பண்ணுங்கள். திஸ் கம்ப்யூட்டர் டைப் பண்ணிங்க அப்படின்னா அதில் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டி, அதாவது நம்ம விண்டோஸ் 7 அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மை கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டி போகிற மாதிரி தான் இதுவும் அதே மாதிரி தான். இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த சேஞ்ச் செட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள். இதான் கம்ப்யூட்டர் கரண்ட் கம்ப்யூட்டர் நேம் இதாக இருக்குது, இந்த சர்வர் நேம் இதாக இருக்குது. ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் செட்டிங்ஸ் இங்கே போயிட்டு நீங்கள் இங்கே இந்த கம்ப்யூட்டர் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுக்குறேன்னா Windows 2019 -SVR கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. Windows 2019 சர்வர்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே. ஆனால் இது என்னென்னா இது கொடுத்தா கண்டிப்பாக ரீஸ்டார்ட் பண்ணணும் சர்வரை. ஓகேங்களா. இங்கே கேட்கும் பார்த்தீங்களா. ஓகே, இது ஓகே கொடுத்துடலாம். அடுத்து இது க்ளோஸ் கொடுத்தா கண்டிப்பாக ரீஸ்டார்ட் கேட்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஐபியை எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இங்கே இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கு. இது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் நெட்ஒர்க் இன்டர்னல் டெர்மினல் கொடுத்துட்டு ஏத்தர்நெட் இதில் சேஞ்ச் அடாப்டர் ஆப்ஷன் இங்கே ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டி ஃபைல்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4 இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டி இதை கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டாட்டிக்காக வேணால், இப்போ நான் ஆல்ரெடி ஸ்டாட்டிக் செட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் எழுத போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாட்டிக் ஐபி வேணும். ஸோ அதனால் ஸ்டாட்டிக் ஐபி இது ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸுக்காக ரெடியாக வச்சுருக்கோம் அந்த செட்டப். ஸோ அதனால் நான் ஆல்ரெடி ஸ்டாட்டிக் ஐபி செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா டைனாமிக், இது ஸ்டாட்டிக். இந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னா டைனாமிக், நீங்கள் ஸ்டாட்டிக்காக செட் பண்ணால் இது செட் பண்ணிக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ், இது சப்நெட் மாஸ்க்கு, இது கேட்வே. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரல் டிஎன்எஸ். இந்த டிஎன்எஸ் கண்டிப்பாக டிஎன்எஸும் இந்த ஐபி அட்ரஸும் ஒன்றா இருக்கணும். ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது நீங்கள் டிஎன்எஸும் ஐபி அட்ரஸும் ஒன்றா இருக்கணும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் எழுத போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தான் இருக்கணும். ஆல்டர்னேட் டிஎன்எஸில் நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆல்டர்னேட் டிஎன்எஸ் கொடுத்துருக்கேன், என்னோடய டிஎன்எஸ். அடுத்து அட்வான்ஸில் போயிட்டு நீங்கள் கூகுள் டிஎன்எஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்களா, இந்த மாதிரி கூகுள் டிஎன்எஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்டர்னேட்டில் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இதுதான் ஐபி செட் பண்ணுற மெத்தட்ஸு. ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த அதாவது கம்ப்யூட்டர் சர்வர் நேம் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே போல் ஐபி எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா. அடுத்து இன்னொன்று இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபயர்வால் ஆஃப் பண்ணணும். நீங்கள் ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் எழுத போகிறீங்க அப்படின்னா ஃபயர்வால் எனேபிள் இருக்கும். அது டிஃபால்ட்டாக நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டால் பெட்டராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஃபயர்வால்லாம் எனேபிளில் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட் டைம் மட்டும் ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் எழுதும் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன் எதுக்காக ஆஃப் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆனில் விட்டுருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த சர்வீஸ் சில சர்வீஸ் அதாவது ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் சில ரூல்ஸ் எழுதும்போது உங்களுக்கு இந்த ஃபயர்வால் பிளாக் பண்ணும். ஸோ அதனால் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் சர்வீஸ் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கணும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா. ஓகே கொடுத்துருங்க. இது ஃபயர்வால் இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இந்த ஃபயர்வால் ஆஃப் பண்ணியிருக்கும். ஸோ ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா எப்படி சர்வர் நேம் செட் பண்ணுறது, ஐபி செட் பண்ணுறது, ஃபயர்வால் ஆஃப் பண்ணுறது அப்படின்னு மூணு கான்செப்டை பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரீஸ்டார்ட் கேட்கும். ரீஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் என்ன நேம் சேஞ்ச் பண்ணிங்களோ அந்த நேம் செட் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எப்போதுமே நீங்கள் ஒரு ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் எழுத போகிறீங்க ஃபஸ்ட் சிஸ்டத்தில் அப்படின்னா இதுதான் ப்ரொசீஜர். இந்த 3 செட்டப்பையும் நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். இது இல்லாமல் நீங்கள் ஆக்டிவ் டைரக்டரி எழுதுனீங்க அப்படின்னா ப்ராப்பராக உங்களுக்கு ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸு எழுதாது, ரன் ஆகாது. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐபி செட் பண்ணியாச்சு, நேமாக செட் பண்ணியாச்சு. போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே, இங்கே பார்த்தீங்களா, முன்னாடி பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ வின் சம்திங் ஏதோ இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்ப்யூட்டர் நேம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. சர்வர் நேம் விண்டோஸ் 2019 -SVR வந்துச்சுங்களா. ஓகே, இதுதான். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.